வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் ஒன்றாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கூடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உண்டன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் படிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது நித்யானந்த தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடக்கணும்னா, ஒரு மனிதனின் மனதிலே எண்ணமாக உதிக்கும். இது இயற்கை விதி. இது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் பலமுறை கேள்வியும் பட்டிருக்கிறேன். ஒரு அன்பருக்கு வேதாத்திரியத்தின் மகிமையைப் பற்றி கொஞ்சம் விளக்கமாக இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். வேதாகமமும், வேதாத்திரியமும் அப்படி எண்ணத்தில் உதித்து இன்று இவ்வளவு சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் வேதாத்திரியமும், வேதாகமமும் தொடர் நற்சிந்தனையின் 15ஆம் பகுதி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியமும் வேதாகமும் தொடர் சிந்தனையின் 15ஆம் பாகம். தாயின் கர்ப்பத்தில் வாழ்க தாயின் கர்ப்பத்தில் மீண்டும் பிரவேசித்தல் என்ற ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி 3வது அமர்வாக இன்றைக்கு சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்தில் கருவாகிறது. 9 மாதம் வளர்ந்து அற்புதமான ஒரு குழந்தையாக இந்த உலகத்திற்கு அறிமுகமாகிறது. இந்த வளர்ச்சி காலத்தில் அந்த கரு எதையாவது கேட்டு பெற்றதா? தாயிடத்துல எதையாவது கேட்டு பெற்றதா? எதுவுமே கிடையாது. அதனதன் இயல்புக்கு ஏற்ப, இயற்கை விதிக்கு ஏற்ப அனைத்து திசுக்களும் அந்தந்த இடத்திலே பொருந்தி அற்புதமான மனித திருவடிவமாக சகல ஆற்றலோடு அது பிரசவமாகிறது. இதே போன்ற ஒரு கருப்பை தான் இந்த பிரபஞ்சமும். பகவத்கீதையிலே ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. இந்த பிரபஞ்சமே எனது கர்ப்பாசயம், கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. அதாவது அணு முதல் அனைத்து இயக்கத்திற்கும் மூலப்பொருளாக இருப்பது சுத்த வெளி என்ற தெய்வத்தின் பின்னப்பட்ட ஒரு துகள் தான். அதுவேதான் தாயின் கர்ப்பத்திலே கருவாகி அற்புதமான குழந்தையாக பிரசவிக்கிறது. இப்படி அனைத்து தேவைகளும் இயற்கை நீதிப்படி எந்த ஒரு வேண்டுதல் இல்லாமல் இயல்பாகவே பெறக்கூடிய இடம்தான் ஈடன் தோட்டம். ஆனால் இந்த அற்புதமான அமைப்பை பிரசவம் ஆன உடனே அந்த குழந்தை இழந்து விடுகிறது. எப்படி? உள்ளே இருந்தது போல வெளியே கிளைமேட், தட்பவெப்பம் இருக்காது. இது பொருந்தவில்லை. அதனால் அழுது தனக்கு அந்த பொருந்தாமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது குழந்தை. உடனே அதை வெந்நீர் குளிப்பாட்டி ஒரு துணியில சுற்றி தாயின் பக்கத்திலே படுக்க வைக்கின்ற போது பரவாயில்ல, உள்ள இந்த மாதிரி தான் இருக்குது என்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறது. கொஞ்ச நேரம் தான், மறுபடியும் அழும். இப்ப என்ன பசிக்குது. இப்படி தாயின் கருப்பையிலிருந்து உலகத்தை தொட்ட அந்த குழந்தை தனது ஒவ்வொரு தேவைக்கும் அழுது அழுதை பெற வேண்டியிருக்கிறது. இதுதான் அவுட் ஆஃப் தி ஈடன் கார்டன். ஈடன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதாம் ஏவாள் இப்படி தங்களது ஒவ்வொரு தேவைக்கும் அவர்கள் சிரமப்பட்டு தான் அதை அடைய வேண்டியிருக்கிறது. இன்று வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. குழந்தை பெறுவதற்கும் அவசியப்பட வேண்டியிருக்கு. அதை ஒரு பள்ளியில சேர்ப்பதற்கும் கேப்டேஷன் கட்டுறதுக்கு அவசியப்பட வேண்டியிருக்கு. பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைத்தாலும் பரீட்சை வந்தால் எதிர்நீச்சல். இப்படி வாழ்க்கை எதிர்நீச்சலா தான் இருக்கே தவிர ஒரு லகுவான சுகமான வாழ்க்கையா என்று பார்த்தால் இல்லை. எல்லாமே ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் ஈடன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்ததனுடைய ஒரு பனிஷ்மெண்ட்.
இது இயற்கை தேவைகள் மட்டுமல்ல, வாழ்கின்ற அனுபவங்கள், வாழ்ந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தலைமுறையிலையும் புது புது ஆசைகளை உற்பத்தி செய்து கொண்டே போகிறோம். இன்றைக்கு உலக மக்களை துரத்தி கொண்டே இருப்பது விஞ்ஞானிகளும் தொழிற்சாலைகளும் தான். ஒரு செல்போன் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட விட்டுடலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் புது புது மாடல் உருவாக. சில பேருக்கு அது ஒரு பைத்தியம். வந்த உடனே நான் தான் முதல்ல வாங்கிட்டேன்னு பெருமை பாராட்டணும். அது இருப்பவர்கள் ஆசைப்பட்டால் பரவாயில்லை. ஆசை பொதுவானது. வருமானம் தான் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஆனா எல்லோருக்கும் ஆசை பொதுவானது. இல்லாதவன் தூய்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அங்கதான் சிக்கல் அதிகமாகும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல போறதா, கடன் வாங்குறதா, ஓவர் டைம் உழைக்கிறதா, இல்ல லஞ்சம் வாங்குறதா, இல்லை ஏமாற்றுவதா, திருடுவதா, எத்தனை வாசல்களை தட்ட வேண்டியிருக்கு பாருங்க. இப்படி தேவைகளை ஏற்படுத்தி கொண்டு அவற்றை பெறுவதற்காகவே தவிக்கின்ற வாழ்க்கையே அவுட் ஆஃப் தி ஈடன் கார்டன். இயல்பில் ஒரு குழந்தை பிறக்கிற போது அதனுடைய குணம் என்னன்னு பாருங்க, வள்ளலாகத்தான் இருக்கும். இப்ப ஒரு குழந்தை ஒரு பழம் சாப்பிட்டு எடுத்துக்கொள்ளுங்களேன். பக்கத்து வீட்டு மாமா வந்து கண்ணு எனக்கு என்று கேட்ட உடனே கொடுத்துரும். அதான் இயல்பு. ஆனா அதை திறமையுள்ள குழந்தையாக வளர்க்கணும் என்று நம்முடைய புத்திசாலித்தனத்தை குழந்தை திணிக்கிறோம் பாருங்க. இப்படி ஒழிச்சு வச்சுக்கிட்டு மாமாக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா அது பின்னாடி வச்சுட்டு ஏங்கும். இப்படி கற்றுக் கொடுத்ததுதான் பின்னாடி அது உழைத்து சம்பளம் வாங்கும் போது அப்பா அம்மாவுக்கு ஏன்றும். இப்ப என்ன சொல்லுவாங்க, அப்ப சமத்து குழந்தைன்னாங்க, இப்போ நிந்திப்பார்கள். எனவே குழந்தையை சிறப்பாக வளர்க்கிறோம் என்ற பெயரிலே அதனுடைய தெய்வீக பண்புகளை சிதைத்து விட்டோம். இதிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு போவதுதான் மிகப்பெரிய போராட்டம். வாழ்க்கை ஒரு குருட்சேத்திர யுத்தம், ஒரு ஜிகாத் போராட்டம். அதனால்தான் இந்த வாழ்க்கை தெளிந்தவர்கள் satisfied life is more valuable than successful life. வெற்றிகரமான வாழ்க்கையை விட நிறைவான வாழ்க்கையே சிறப்பானது, தேவையானது. வெற்றிகரமாக வாழணும் என்றால் சிலவற்றை தியாகம் செய்தாகணும். அப்படி தியாகம் செய்யக்கூடிய பக்குவம் இல்லை என்றால் சாதனைகளை பற்றி யோசிக்க கூடாது. ரெண்டுக்கும் போட்டி போடுறதா இன்னும் அவஸ்தை அதிகமாகும். இந்த வாழ்க்கையில எதைத்தான் சாதித்தாலும் கடைசியில் என்ன மிச்சம் பாருங்களேன். நாம வாழ்ந்ததை யாராவது சரித்திரம் எழுத போறாங்களா? இல்ல நாமே எழுதி வைத்தாலும் யாராவது படிக்க போகிறார்களா? சோ இப்படி வாழ்க்கையின் நெட் ரிசல்ட் என்னன்னு யோசிக்கிற போது லைஃப் இஸ் நத்திங். ஒண்ணுமே இல்லை இந்த வாழ்க்கை. அதனால்தான் அர்த்தமற்ற சந்ததிகளே, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உங்களோட இருப்பேன் என்று இயேசுபிரான் கேட்டதாக ஒரு வசனம் உண்டு. அது நம்ம பார்த்ததில்லை, படிக்கிறதோ சரி. மகர்ஷி அவர்கள் வாழ்ந்த காலத்துல பல சமயங்கள்ல நான் கேட்டிருக்கிறேன். சாமி சொல்லுவாங்க, 70 வயசு மேல இருக்கிறதே ஒரு பனிஷ்மெண்ட் தான். நம்முடைய தேவைகளை நாமே பார்த்துக்க முடியாது, அடுத்தோடைய தயவிலேயே வாழ வேண்டி இருக்கும். அதனால முடிந்த விரைவில் 70 வயசுக்கு மேலாச்சுன்னா சீக்கிரம் போய் சேர வழியை பார்க்கணும். என்னுடைய கடமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உடம்பு சுமந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த உடம்பை சுமந்துட்டு இருக்கிறது என்று பல சமயங்களில் மகர்ஷி பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். அப்ப வாழ்க்கையை புரிந்து கொண்டால் இது ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் ஹியூமன் லைஃப், ஜஸ்ட் an accidental, அவ்வளவுதான். இதை பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்ற பாருங்க, மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை செலுத்து விட்டானே நாதா,
இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. மறுபடியும் என்ன பிறக்க வச்சிடாதையா என்று பட்டினத்தார் ஒரு பாட்டுல புலம்புறார். இதே கண்ணாசன் சரியான ஒரு பாட்டுல சொல்றார். பெற்றவள் உடல் சிரைத்தாள், பேதை நான் கால் சிரைத்தேன், படைத்தவன் கை சிரைத்து ஓய்ந்தான் அம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேன் அம்மா. கருப்பைக்குள் கருவாகாமல் என்னை காப்பாற்று என்றுதான் மகான்கள் புலம்புகிறார்கள். ஆனால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளத அறியாத மக்களோ என்ன வயசானாலும் சாகிறதுக்கு விரும்புறதே இல்லை. உங்களுக்கு அப்புறம் யாராவது கேட்டுட்டாங்கன்னா, என்ன சாக சொல்றியா, ஏன் வாழ்ந்து என்ன பண்ண போற? எனவே எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு முடிவுதான். அந்த முடிவு உடல் அளவில் இருப்பதை விட இறைநிலையோடு கலப்பதே ஆனந்தம். அதனாலதான் இங்கே தமிழ்நாட்டில ஒரு பழக்கம் உண்டு. வசதி உள்ளவர்கள் முழுப்பக்க விளம்பரம் போடுவாங்க. எங்களுடைய தந்தையார் அல்லது தாயார் இந்த நேரத்துல சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வைணவர்கள் பரமபத பிராப்தம் அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல பாருங்களேன், ஆபீஸ்ல ஒரு சின்ன ப்ரொமோஷன், ஒரு சிறு பதவி உயர்வு, அந்த சந்தோஷத்தை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு பெருசா பார்ட் வச்சு சந்தோஷமா கொண்டாடுறமே, சிவலோக பதவி அவ்வளவு சீப்பானதா? இல்ல வைகுண்ட பிராப்தம் அவ்வளவு தரம் குறைந்ததா வருத்தத்தோடு தெரிவிப்பதற்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கிற போது அதுல ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கிறது கவனிச்சேன். அது என்ன அப்படின்னா, சிவலோக பதவி அடையவில்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வைகுண்ட பிராப்தம் அடைய இல்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப உண்மையான சிவலோக பதவியோ வைகுண்ட பிராப்தம் அடைந்தால் அதை கொண்டாட வேண்டும், அதை கொண்டாடணும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பெரிய பதவி கிடைச்சிருக்கு ஐயா, இது மாதிரி பதவி யாருக்கும் கிடைக்கல, கிடைக்கிறது மிக கடினம். அப்படி ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து இறைவனோடு கலந்து விட்டார்கள், அதை நான் கொண்டாடுகிறேன் அப்படின்னு அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். அதனால்தான் அதற்கு இடைப்பட்ட வாழ்க்கை, இந்த அற்புதமான சிவலோக பதவி அடைவதற்கான வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் இது எப்படிப்பட்டது என்பதை அழகு அணிசித்தர், அழகு சித்தரும்பாங்க, அழகு அவரும் அழுகி போகல, அழகு அணிசித்தர் என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு பாடல் சொல்லுவாரு, ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமேதான், மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் சேரேனோ என் கண்ணம்மா. அற்புதமான ஒரு புலம்பல். இந்த உடம்பு ஊத்தை சடலம், ஊத்தைன்னா தெரியும், நாரி போற உடம்புன்னு சொல்லுவாங்களே. ஒரு நாள் சோப்பு போட்டு குளிக்கலைன்னா தோல் நாரும், பல் தேய்க்கவில்லை என்றால் வாய் நாரும், வயிற்றுலயும் நாத்தம் இருக்கு, இருந்தாலும் மேலையும் கீழையும் வாழ்வு இருக்கிறதுனால வெளியே வராது. ஆனாலும் யாப்பம் விட்டா வெளியே காட்டிடும், ஆபான வாயும் வெளியே காட்டிடும். அதனால் இது ஊத்தை சடலம். இல்ல எத்தனை வகையான உப்பு இருக்குங்க, காமன் சால்ட், எல்லா உப்புகளும் கலந்த ஒரு உடம்பு, உப்பு இருந்த பாண்டம். சரி, இந்த உடலில் இருந்து ஒரு முறை பிறந்து விட்டேன், தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு முறை பிறந்து விட்டேன், மாற்றி பிறக்க வழி எனக்கு கிட்டும் என்றால், மீண்டும் ஒரு பிறப்பை நான் எட்ட முடியும் என்றால் என்ன செய்வேன்? ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் சேர்ந்து விடுவேன். அப்ப தாயின் பிரசவத்திற்கு பிறகு இன்னொரு தாயின் கருப்பை தேவை. அங்கிருந்து பிரசவித்தால் அது
தெய்வத்தோடு கலந்துவிடும். அந்த இரண்டாம் பிறப்புக்கு ஏற்கனவே சொன்னது போல குரு உயிரின் சேர்க்கை, தீட்சை வேணும். குருவுடைய ஆசீர்வாதம் வேணும். அந்த மாற்றி பிறக்கும் வழியைத்தான் பைபிள் பேசுகிறது. நீ மறுபடியும் பிள்ளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று உண்மையாக சொல்கிறேன் என்கிறார் இயேசுபிரான். எனவே குரு வழியாக மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும். இதை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இப்ப மாமிசத்துக்கும் ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? திசுக்களால் ஆன இந்த உடம்பு, 7 தாதுக்களால் ஆன உறுப்புகள் உடம்பு. இதற்குள் ஆஸ்ட்ரல் பாடி உயிர் உடல் இருக்கிறது, காசல் பாடி காந்த உடல் இருக்கிறது, அதற்கு மூலமாக அறிவு இருக்கிறது. அப்போ ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஜீவாந்த அலைகளால் இறைத்துவல் தோன்றிய போது வெளிப்பட்ட 3வது விளைவு என்னங்க? காந்தம் தானே. அந்த காந்தத்தின் சேர்க்கை ஈர்ப்பு சக்தி இருப்பதனால்தான் எல்லாமே கூடி சேர்ந்து இயங்குகிறது. விளக்கும் சக்தி தானே பிரிந்து போவதற்கு, இறந்து போவதற்கு காரணம். இனி அந்த காந்த சக்தி, காந்தத்துடைய அறிவோடு பிறக்கின்ற ஞானம், அது ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ மாமிசத்தின் பிறப்புக்கு ஒரு தாய் தந்தை காரணம், ஆவியின் பிறப்புக்கு, ஆத்மாவின் மறுபிறப்புக்கு ஒரு குரு காரணம். அதுதான் தாயின் கர்ப்பத்தில் மீண்டும் பிரவேசிப்பது. ஞானம் பெறுவதும் அதற்குரிய தீட்சை பெறுவதும் அந்த காலத்துல அவ்வளவு எளிதாக கிட்டவில்லை. அதான் மாற்றி பிறக்கும் மருந்து எனக்கு கிட்டும் என்றால் சந்தேகமா தான் இருந்தது. அப்படி கிட்டி விட்டால் ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் சேர்ந்து விடுவேன். இந்த தத்துவத்தை தான் மாரியம்மன், தண்டுமாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன், காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி 7 அம்மன் தத்துவங்கள் இந்த தத்துவத்தை தான் காட்டுகின்றன. மிக அற்புதமான படைப்பு இந்திய தத்துவத்தில, குறிப்பாக ஆலய வழிபாட்டில ஒவ்வொரு விக்கிரகத்தின் அமைப்புக்கும் ரகசியார்த்தம் உண்டு, ஒவ்வொரு வழிபாட்டிலையும் ரகசியார்த்தம் உண்டு. இன்றைக்கு அதெல்லாம் மறைந்தே போனது. அதான் பக்தி மார்க்கம் எவ்வளவு இறங்கி போனதற்கு, தரம் கெட்டு போனதற்கு, வியாபாரத்தனமாக மாறியதற்கு அந்த அறியாமையே காரணம். மாரி அம்மன் இந்த உடல் மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கணும், மாற்றி பிறக்கணும். அதான் மாரி அம்மன். அப்படி மாறக்கூடிய வழி தீட்சை பெற்று ஒவ்வொரு மையமாக உயரணும். தண்டு மாரி அம்மன், கீழ்நுனி மூலதாரம், மேல்நுனி சகசிரதாரம், ஒவ்வொரு மையமாக தப்பி தப்பி உயர்ந்து மேல வரணும். துரியத்தில் நிலைத்து விட்டால், 8 அலைச்சொல்லில் நிலைத்து விட்டால் உடல் உணர்ச்சிகள் இருக்காது, மனம் செயல்படாது. அந்த உடல் கடந்த நிலையே கருமாரி அம்மன். இடுப்பில் கருவாக இருந்த மையம் உச்சியில் கருவாக மாறிவிட்ட நிலை கருமாரி அம்மன். அதனால் கருமாரி அம்மனுக்கு உடம்பு இல்லை, தலை மட்டும்தான். அந்த நிலையில் இந்த பிரபஞ்சமே பேரிக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு, யார் இயக்க வல்லாரே உன்னையன்றி பேரண்டத்தை. கோ நீ அம்மன். கோ என்றால் அறிவு, அரசு, ஆட்சி, நிர்வாகம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் சக்தி, பராசக்தி, கோ நீ அம்மன். இதை தீட்சை முறையாக பெற வேண்டுமே. இது தத்துவம், எதை அடைய வேண்டுமோ இது தியரி. இதை எப்படி அடைவது? பிராக்டிஸ் எப்படி?
காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. காமத்தை ஆட்சி செய்கின்ற மையம், ஆசைகளை ஆட்சி செய்கின்ற மையம் ஆக்ஞா, புருமைய தவம். அப்ப ஆக்னி தீட்சையை பெற வேண்டும் என்று குறிப்பு காட்டுவது காமாட்சி அம்மன் தத்துவம். இந்த ஆசைகளுக்கு உட்பொருளாக இருப்பது மனம், மனதுக்கு உட்பொருள் உயிர். உயிரை அறிவதற்கு கண்கள் மூலமாக ஆற்றலை பாய்ச்சி மீன்களைப் போல, அது நயன தீட்சை. அப்ப மீன்களைப் போல தீட்சை பெற்று துரியத்திலே உயிரை அறிய வேண்டும். மீன் ஆட்சி அம்மன், மீனாட்சி அம்மன். துரியத்திலிருந்து, துரியம் என்பது கேட்வே டு காட், இறைவனை அறிவதற்கான நுழைவாயில் நம்முடைய உச்சி மையம். இதுல இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உணர்ந்து அறிந்து அதுக்கு அப்பால் இறைவனோடு கலக்க வேண்டும். அப்ப விசாலமான ஆட்சி, இந்த பிரபஞ்சம் முழுவதும், பிரம்மலோகம் முழுவதும் எது ஆண்டு கொண்டிருக்கிறது அதை அறிவதற்கான தீட்சை மனம் விரிந்து சக்திகளும் சிவகள் என்று போகக்கூடிய தீட்சை முறை, எண்ணத்தால் கொடுக்கக்கூடிய ஞான தீட்சை. அது விசாலாட்சி அம்மன், விசாலமான தீட்சை, எண்ணத்தால் கொடுக்கக்கூடிய தீட்சை. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே 4 வகையிலே பக்குவம் அடைய வேண்டும். அதுக்கு 3 வகையான தீட்சை உண்டு. அதைத்தான் நீங்க ஆக்னை, துரியம், துரியாதீதம் என்று மகர்ஷி நமக்கு தீட்சை தருகிறார்கள். இதுல 3வது நிலை கருமாரியம்மன் தத்துவம். மாற்றி பிறந்த மருந்து கிடைத்த நிலை, மருந்தை பயன்படுத்தி உச்சம் தொட்ட நிலை கருமாரி அம்மன். இதுல கருமாரி அம்மன்ல நிலைக்கின்ற போது அதுல நம்முடைய பக்குவம் என்ன என்பதை மகர்ஷி ஒரு கவியில சொல்றாங்க. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான். எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கின்ற யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அந்த பக்குவம் கருமாரி அம்மன். மாற்றி பிறந்த மறுபிறப்பு. பஞ்சபூதங்களே உடலாக வந்திருக்கிறது. இறைவனே அறிவாக, உணர்வாக, காந்தமாக, மனமாக, இந்த உடல் வாழ்கின்ற உலகமாக, அனைத்து ஜீவன்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை பிதா தம்மில் தாமே ஜீவனாக இருக்கிறார் என்கிறது பைபிள். இத்தனை தோற்றங்களும் ஜீவன்களும் யார் என்றால் பிதா தம்மில் தாமே ஜீவனாக இருக்கின்றார். ஒன்றேதான் எல்லாமாக தரமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, ஒன்றில் ஒன்றாக பொருள் ஆனது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது. எனவே எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்த வெவ்வேறு தோற்ற பொருட்களே, இறைவனின் திரு விளையாடல்களே. பரமாத்மாவே ஒவ்வொரு ஜீவனிலும் ஜீவாத்மாவாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அற்புதமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். தாய் கர்ப்பத்தில் பிரசவமான பிறகு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்றோம். கர்ப்பத்தில் இருந்த நிலைக்கு மீண்டும் மனதை பக்குவப்படுத்துவது. அதாவது கண்ணசனுடைய ஒரு அற்புதமான ஒரு திரைப்பாடல்ங்க. பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையிலே என் மனது மாறுதடா, உன்னுடனே ஆடி வர உள்ளமே தாவுதடா என்றார். எல்லா குழந்தைகளையும் போல நாமும் ஒரு நாள் குழந்தையாகத்தான் இருந்திருக்கிறோம். பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையில என் மனது மாறுது. அப்படி மாறிய பிறகு உன்னுடனே ஆடி வர உள்ளம் தாவுகிறது. 60 வயசு சின்ன குழந்தையோடு தாவ முடியுமா?
சின்ன குழந்தை ஓடுற அளவுக்கு பின்னால் ஓட முடியுமா? ஆனா மனசு ஓடும். பின்னால் அல்ல, அந்த குழந்தையோடவே ஓடும். குழந்தை சென்ற எல்லா பாவனைகளாக மாறும். அப்போ அந்நாளை நினைக்கையிலே என் மனது மாறுகிறது. அதாவது மனதுக்கு டூ வே டிராபிக், பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட். பின்னாடியும் போகலாம், முன்னாடியும் போகலாம். கற்பனையும் செய்யலாம், கடந்த காலத்தையும் நினைத்து பார்க்கலாம் மலரும் நினைவுகளாக. இந்த மனதை மீண்டும் தாயின் கர்ப்பத்திற்குள் அனுப்பலாம். உடம்பு போகாது, மனதை மீண்டும் அனுப்பலாம். எங்கே? ஈடன் தோட்டத்திற்கு. என்ன தேவை? ஒன்று, இந்த மனதின் இயல்பு என்னன்னு பார்க்கணும். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். எதில் லயிக்கிறதோ அதை உணரும். ஒரு இசையில் லயிக்கவில்லை என்றால் ரசிக்க முடியாது. ஒரு திரைக்காட்சி லயித்து விட்டால் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. அப்ப மனம் எதில் லயமாகிறதோ அதுவாக மாறி போகிறது. இதைத்தான் அற்புதமான ஒரு புராண கதை. எங்கே? வாமன அவதாரம். தசாவதாரத்துல ஒரு முக்கியமான அவதாரம் வாமன அவதாரம். மாபலி சக்கரவர்த்தி இடத்துல ஒரு பையன் வர்றான். 3 அடி மண் கேட்டான். அந்த காலத்துல இப்ப புறம்போக்குனால ஏகமா கிடக்குது. அந்த காலத்துல மொத்தமே புறம்போக்காத்தான் இருந்திருக்கும். அதுல இவனுக்கு 3 அடி மண்ணுக்கு யாரும் அளந்து கொடுக்கணுமா என்ன கேட்டான். சரி எடுத்துக்க, உன்னுடைய சைஸ்க்கு என்னப்பா, நீ உருண்டுகிட்டே எடுத்துக்கிட்டாரு மாபலி. ஈகை பெற்ற பிறகு, தானம் பெற்ற பிறகு இவன் விஸ்வரூபம் எடுத்தான். இது பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு. இது பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு. ஏன்னா எதில் தானம் தரப்பட்டதோ அதில் தான் நீ அளக்கணமே தவிர, தானம் வாங்கின பிறகு உருவத்தை மாத்தினா எப்படி நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். சரி, அது மட்டும் இல்ல, ஒரு அடியால் பூமியை அளந்தார், மறு அடியால் மேல் லோகத்தை அளந்தார். 3வது அடி எங்கே விற்குதுன்னு சொன்னான். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே என்றார் கண்ணதாசன். இதுல நிறைய விஷயம் இருக்கு, விட்டுருவோம். இப்போ என்ன கருத்து என்றால், வாமனன் என்ற சொல்லுக்கு பொருள் பேச்சு ஆற்றல் உள்ள வாயும் சிந்தனை ஆற்றல் உள்ள மனமும், வாயும் மனமும் இணைந்த வாமனன். இதற்கு முன்பு வந்த 4 அவதாரங்கள் பேசவில்லை. மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம 4 விலங்கினங்கள். மனிதன் 5வது. மனிதன் தான் பேசுவான். ஏன்னா அவருக்கு மனம் இருக்குது, வாய் இருக்குது. இந்த மனம் எப்படிப்பட்டது? சின்ன குழந்தையா வந்தது, விஸ்வரூபம் எடுத்தது. அணுவை நினைத்தால் அணுவாகவும், அண்டத்தை நினைத்தால் அண்டமாகவும் மாறுவது மனம் என்று காட்டுவதுதான் சிறுவனாக வந்து விஸ்வரூபம் எடுத்த கருத்து. இப்படி மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுகின்ற போது இந்த மனதை பக்குவப்படுத்தி விட்டால் மீண்டும் இடம் தோட்டத்திற்குள் நுழையலாம். அது எப்படி என்ற கருத்தை நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. ஏகாந்தமான நிலை நாம் உடல் தவிர்த்து உயிர் இறைவனிடம் சேர்வது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ மனித வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் அங்க போறேன் அப்படின்னு நம்ம பாட்டு முடிவெடுக்க முடியுமா? முடியாது, முடியாது. சரி, இது பத்தி சொல்லுங்க. இது பத்தி நம்ம தொடர்ந்து கொஞ்சம் ஆழமான கருத்து நம்ம நாளைய நற்சிந்தனையில எடுத்துக்கொள்வோமா? ஓகே, ஓகே, ஓகேங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா இது கேட்கிறவங்க தட்டையான அர்த்தம் எடுத்துக் கொள்பவர்களுக்கு, ஓ அப்ப நம்ம வந்து வாழக்கூடாதுன்னு ஐயா சொல்றாங்களா அப்படின்னு கேள்வி எழுதுறாங்க. அந்த கேள்விக்கு அதுதாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாளைக்கு பார்ப்பாங்க. அருமையாக வேதாத்திரியமும் வேதாகமும் என்ற
நற்சிந்தனை, தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை பணமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். கேக்குதா? கேக்குது. பாடலாம் பாடலாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரின் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.